ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டுமொத்த சிஎஸ்கே ஃபேன்ஸும் இங்கே அசம்பிள் ஆவாங்க. நம்ம இன்னைக்கு சிஎஸ்கேட ஜேர்னியை பற்றி பேச போகிறோம். எஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே வி ஸ்பீக் அபவுட் சிஎஸ்கே ஜேர்னி. எஸ், எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து தோனியோட ஜேர்னி கிடையாது, இது வந்து சிஎஸ்கேவோட ஒரு டீமோட ஒரு ஜேர்னி. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஐடியா வந்து எங்கேருந்து தோணுச்சுன்னா, இன்னைக்கு காலையில் நியூஸில் பார்த்தேன், சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். இந்த மந்த் எண்டில் வந்து சிஎஸ்கே வந்து சேப்பாக்கத்தில் வந்து ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் இருக்கு. ஆனால் அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் இப்போ இந்தியா விளையாட போகிற டீமும் பாஸ்ட் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களா, உதாரணத்துக்கு வந்து சுரேஷ் ரெய்னாவா இருக்கட்டும், பத்ரிநாத்தா இருக்கட்டும், முரளி விஜயா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அவங்க அகைன்ஸ்ட் ஆட போகிறாங்க. கேட்கவே நல்லா இருக்குல்ல. பாஸ்ட் பிளேயர்ஸ் ஒரு பக்கம், கரண்ட் பிளேயர்ஸ் ஒரு பக்கம், இவங்க வந்து அகைன்ஸ்ட் ஆட போகிறாங்க. அந்த தோனி வந்து எந்த பக்கம் ஆட போகிறான்றது $1,000,000 கொஸ்டின். மேட்ச் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, எனக்கு அப்போ தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம ஏன் வந்து சிஎஸ்கோட ஜேர்னியை பற்றி பேசக்கூடாது? ஏன்னா ஐபிஎல் டாக்கும் போயிட்டு இருக்கு, இந்த மந்த் எண்டில் வந்து ஐபிஎல் ஸ்டார்ட்டும் ஆக போகுது. ஓகே, நம்ம வந்து சிஎஸ்கோட ஜேர்னியை பற்றி பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதான் இந்த வீடியோ. எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் அசம்பிள் ஆகிடுங்க, லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐபிஎல் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பேசிடலாமே. ஐபிஎல் வந்து டெஸ்ட்டாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்குது. இது வந்து என்னதான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பொழுதுபோக்குக்கு வந்து ஆர்வமாக இருந்தாலும் வந்து 21ஆம் நூற்றாண்டு வந்து சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? அப்போ வந்து கொண்டு வந்தது தான் வந்து இந்த T20 ஃபார்மேட். எஸ், அப்கோர்ஸ் இது வந்து ஒரு இன்னிங்ஸ்ல வந்து அந்த இன்னிங்ஸ்ல வந்து ஒரு T20 ஃபார்மேட் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல வந்து நிறைய வந்து பிசினஸ் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு. நிறைய ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். அண்ட் முக்கியமா குறிப்பா சொல்ல போனா நிறைய யங் டேலண்ட்ஸை வந்து இந்தியாவுக்கு வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படின்றது வந்து இதுதான் ஒரு முக்கியமான குறிக்கோள். அப்போ வந்து பிசிசிஐயோட பிரசிடென்டா இருந்த லலித் மோடி அவர்கள் வந்து சரி, ஓகே, நம்ம வந்து இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்ற ஒரு இது கொண்டு கண்டுபிடிச்சாங்க. சூஸ் பண்ணி எடுத்த வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கொண்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ஓகே, அப்படி சொல்லும்போது இந்தியாவில் இருக்கிற ஒரு 8 ஸ்டேட்ஸ், சென்னை, மும்பை, பெங்களூர், கொல்கத்தா, ஹைதராபாத் அண்டு சண்டிகர், டெல்லி, இந்த மாதிரி ஒரு 8 ஊர்கள்லாம் வந்து பிரித்து இந்த மாதிரி டீம்லாம் ஒரு 8 டீமாக வந்து பிரிச்சாங்க. அண்ட் அந்த டீமை வந்து இந்தியாவில் இருக்கிற பிரபல தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும் அண்ட் பிரபல ஆட்களாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஷாருக் கான் சார் வந்து கொல்கத்தா எடுத்தாங்க, ரிலையன்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் எடுத்தாங்க, முக்கியமாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸை வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் எடுத்தது. ஸோ இந்த மாதிரி வந்து சண்டிகர் டீமை வந்து பாலிவுட் ஆக்ட்ரஸ் பிரீத்தி சிந்தா எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்தாங்க. ஓகே, இப்போ வந்து டீம் எடுத்தாச்சு, இவங்கெல்லாம் வந்து ஓனர்ஸ். ஓகே, இப்போ வந்து ஆக்ஷனுக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்ஷனுக்கு வரும்போது எல்லாம் என்ன ரூல்னா, அந்த ஊரோட அந்த நாள் அந்த ஸ்டேட்டோட ஐகான் பிளேஸ் ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து ஆக்ஷனுக்கு வரமாட்டாங்க, அவங்க வந்து தக்க வச்சுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா பஞ்சாபுக்கு வந்து யுவராஜ் சிங் தான் இருப்பாரு, மும்பைக்கு வந்து சச்சின் டெண்டுல்கர் காட் ஆஃப் கிரிக்கெட் வந்து இருப்பாங்க, அவங்க ஆக்ஷன் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது மற்ற 2 டீம் வந்து என்னன்னா சென்னையும் ராஜஸ்தானும். அது குறிப்பா நம்ம சென்னையை பத்தி பாக்குறதால சென்னை வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண பிளேயர் வந்து யாரும் சொன்னா நம்ப மாட்டீங்க, தோனி கிடையாது, வீரேந்தர் சேவாக். அண்ட் அஃப்கோர்ஸ் வீரேந்தர் சேவாக் வந்து வேற ஒரு டீம் போனதால அவங்க வந்து தோனி இதை வந்து ஹிஸ்ட்ரியில வந்து ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில வந்து ஒரு முக்கியமான இன்சிடென்ட்னா தோனியை 2008 அந்த ஆக்ஷன்ல வந்து 6 கோடி கொடுத்து எடுத்தது தான் இன்னைக்கு இந்த வரலாறு நம்ம பத்தி பேச வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து அந்த 6 கோடி கொடுத்து எடுத்தது மகேந்திர சிங் தோனி தான் அப்போ வந்து ஹையஸ்ட் பெய்டு பிளேயரா இருந்தார். ஓகேவா? இப்போ நம்ம டோர்னமெண்ட்டுக்குள்ள போகலாம். இப்போ சிஎஸ்கே வந்து ஆரம்பத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தோனி, ஹைடன், ஆல்பி மார்க்கல், முத்தையா முரளிதரன், ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் வந்து இருந்தாங்க. ஓகேங்களா? அண்டு ஆர்ஆர் கூட அவங்க வந்து லீக் மேட்சஸ்ல ஃபேஸ் பண்ண 2 மேட்சுமே லாஸ்ட்ல முடிஞ்சது. அண்டு ஃபைனல்ல வந்து கடைசி பால் வரையும் போய் அன்பார்ச்சுனேட்லி அந்த டோர்னமெண்ட்ல இருந்து சிஎஸ்கே வந்து வெறும் ரன்னர்ஸ் மட்டும்தான் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஓகே வந்து லாஸ் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு இதுவோட எல்லாருமே போனாங்க. பட் வந்து ஐபிஎல் வந்து ஒரு எல்லாருக்கும் இந்திய ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு புது உத்வேகத்தை கொடுத்தது. ஓகேங்களா? அண்ட் 2009 வந்து அவ்வளவா வந்து யாருமே ஜொலிக்கல. உதாரணத்துக்கு வந்து பிளே ஆஃப் கூட போகல, அந்த செமிஃபைனல்ஸோட வந்து வெளியே வந்துட்டாங்க சிஎஸ்கே. அன்பார்ச்சுனேட்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் சிஎஸ்கேக்கும் அது வந்து ஒரு சோகமான இயரா முடிஞ்சிச்சு. அண்ட் கம் டு 2010 நெக்ஸ்ட் இயர். ஓகேங்களா? அந்த இயரோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையுமே வந்து யாருமே வந்து ஜொலிக்கப்படலை. சிஎஸ்கே ஒரு மாதிரி வந்து டவுன்ஃபாலை மட்டுமே தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தது. அப்போதான் வந்தாரு ஆஸ்திரேலியன் போலர் ஒருத்தர், போலிங்கர். ஓகேவா? அவரு வந்து சிஎஸ்கேட டோட்டலி பவுலிங் லைனப்பா மாத்தினாரு. சப்போஸ் பேட்டிங் ஓரளவு ஸ்ட்ராங்கா இருந்தது, பவுலிங் வந்து வீக்கா இருந்தது. ஆஸ்திரேலியன் போலர் வந்து போலிங்கர் வந்து பவுலிங் லைனப்பை ஸ்ட்ராங் பண்ணாரு. அண்ட் ஒரு கட்டத்துல வந்து பஞ்சாப் கூட நடக்கிற மேட்ச்ல வந்து பஞ்சாப் வந்து பீட் பண்ணாதான் நம்ம வந்து செமிஃபைனல் போக முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல 6 பாலுக்கு 16 அடிக்கணும். அந்த சுச்சுவேஷன்ல இது வரைக்கும் நம்ம எல்லாருமே
தோனி வந்து காம், தோனி வந்து ஒரு கேப்டன் கூல் அப்படின்ற பாத்திரத்தை நம்ம நினைச்சிட்டு இருந்த தோனி அப்போ சிக்ஸ் அடிச்சு அவர் வந்து நல்லா எல்லாருக்கும் ஒரு ஒரு அது வந்து ஒரு ஃபேவரான ஒரு சீன் வந்து அவர் வந்து ஹெல்மெட்லேயே அடிப்பார். பிரீத்தி சிந்தா வந்து தலை குனிச்சுவாங்க. அது வந்து ரொம்ப ஒரு 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 ஃபேமஸான ஒரு இது. அண்ட் வந்து மும்பை செமிஃபைனல்ஸில் ஜெயிச்சு ஃபைனல்லையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. செகண்ட் டைம் வந்து சிஎஸ்கே வந்து ஃபைனலுக்கு உள்ள போகிறாங்க. இதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டு. ஃபைனலில் பங்காளிங்களை ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதன்படி பார்த்தா டாஸ் ஜெயிச்சு சிஎஸ்கே வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து சிஎஸ்கே பேட்டிங் ஆட வந்த முரளி விஜய் வந்து 95 அடிக்கிறாரு. ரெய்னா வந்து 21, தோனி 22. மும்பை சார்பாக பொல்லாடு 2 விக்கெட் எடுக்கிறாங்க. ஹர்பஜன் சிங் 1 விக்கெட் எடுக்கிறாங்க. இதெல்லாம் போக சிஎஸ்கேவோட டோட்டல் ஸ்கோர் வந்து நீங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 168க்கு 5 விக்கெட்டு. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிச்சு. 169 எடுத்தா மும்பை வந்து வின் அப்படின்ற ஒரு இது வரும்போது காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் வந்து 48 ரன்னுக்கு அவுட் ஆகிறாரு அன்பார்ச்சுனேட்லி. அந்த 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 கேமில் நல்லா ஆடிட்டு இருந்த அம்பத்தி ராயுடுமே அவுட் ஆகுறாங்க. யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒன்னாப்பா ஒருத்தன் கைரன் பொல்லாடு எல்லாருமே வந்து ஓகே சச்சின் அவுட்டு, அம்பத்தி ராயுடு அவுட்டு, ஓகே நம்ம வந்து மேட்ச் வந்து கிட்ட நம்ம வந்து ஜெயிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல போட்டு நாலா பக்கமும் பொலன்னு பொழந்தாரு ஆளு. சிங்கிள் டிஜிட்ல இருக்கும்போது போட்டு பொலன்னு பொழந்தாரு. அந்த மேட்ச்ல 10 பாலுக்கு 27 ரன். இது வந்து இப்போ வந்து சாதாரணமா இருக்கலாம். பட் அந்த ஃபைனல்ல ஐபிஎல் பிகம்ஸ்ல வந்து அது வந்து ஒரு பிக் நாக். ஃபைனல்ல வந்து ப்ரெஷர். ஓகேங்களா? அப்போ வந்து கைரன் போலாட வந்து செம்ம ப்ரெஷர். அதோ சிஎஸ்கே டீமுக்கு என்னன்னு புரியல, மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னன்னு புரியல, ஆடியன்ஸ்க்கு ஒண்ணுமே புரியாம தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாருமே வந்து அந்த கேப்டன் தோனி வந்து ஒரு கேப்டனா வந்து மக்களிடத்திலையும் சரி அந்த மேனேஜ்மெண்ட்லயும் சரி ஏற்கப்பட்டது. கேப்டன் தோனி இருக்கான் பார்த்துப்பான்னு வந்து நம்ம வந்து எங்க நம்பணும்னா அவர் வந்து பொல்லாடுக்கு வந்து ஒரு ஃபீல்டு செட் பண்ணுவார். ஓகேங்களா? பொல்லாடுக்கு வந்து ஆஃப் சைடில் பாலை போட சொல்லுவார். ஆல்பி மார்க்கில் ஓடி வந்து ஆஃப் சைடில் பால் வைக்க சொல்லுவார். அண்டு வந்து சம்மந்தமே இருக்காம ஒரு ஃபீல்டு செட் வந்து அங்கே பிளேஸ் பண்ணிருப்பார். இதுவரையும் யாரும் அந்த மாதிரி பிளேஸ் பண்ணி நம்ம பார்த்ததும் கிடையாது. ஓகேங்களா? அண்டு அது முக்கியமாக வந்து ஆஃப் ஸ்டம்ப் போட சொல்லி போடும்போது அங்கே வந்து கேட்ச் கொடுத்துன்னு போவாங்க. அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு அப்புறம் தான் தோனி வந்து ஒரு கேப்டனாக வந்து எல்லாருக்கும் வந்து நம்புறாங்க. அந்த மேட்ச்ல வந்து மும்பை இந்தியன்ஸ்ல வந்து வெறும் 146க்கு 9 விக்கெட்ல இழுக்கிறாங்க. சிஎஸ்கே வந்து 22 ரன் ஜெயிக்கிறாங்க. அண்ட் முக்கியமா சொல்ல போனா அந்த ஃபைனல் ஜெயிச்சதுக்கு யார் காரணம்னா முரளி விஜய் 95 ரன் அடிச்சு 2011. ஓகேங்களா? அப்போ வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ஆர்சிபியை வந்து ஃபைனல்ல மீட் பண்றாங்க சிஎஸ்கே. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன சிஎஸ்கே டீம் வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தாங்க. முரளி விஜய் சேம் 95 அடிக்கிறாங்க. மைக்கேல் லாஸ் 63 அடிக்கிறாங்க. எம்எஸ் தோனி 22 அடிக்கிறாங்க. ஆர்சிபி சார்பா ஸ்ரீசாந்த் வந்து ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாங்க. கெயில் வந்து 2 விக்கெட் எடுக்கிறாங்க. இப்போ ஆர்சிபி வந்து 147 மட்டும்தான் அடிக்கிறாங்க. திஸ் கெயில் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் இன் த வேர்ல்டு. அப்பவே சரி, அப்போ வந்து அந்த டோர்னமெண்ட்ல அந்த இயர்ல வந்து அவர் வந்து சூப்பரா ஜொலிச்சுட்டும் இருந்தாரு. அந்த கிறிஸ் கெயில வந்து அவர் வந்து சொல்லி வச்ச மாதிரி 0க்கு அவுட் பண்ணாரு. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். மேபி கிறிஸ் கெயில் மட்டும் ஓப்பனிங்ல இருந்து அடிக்க ஆரம்பிச்சிருந்தா எங்க போய் முடிஞ்சிருக்கோம், மேட்ச் யார் பக்கம்னு தெரியாது. அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் எடுத்து போட்ட அந்த பால், அந்த ஒரு கேரம் பால் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். கெயிலுக்கு அப்புறம் விராட் கோலி 35 ரன் அடிச்சாரு. ஏபிடி வந்து வெறும் 18 ரன் அடிச்சாங்க. சிஎஸ்கே சார் அஸ்வின் வந்து 3 விக்கெட் எடுத்தாங்க. ரெய்னா வந்து 2 விக்கெட் எடுத்தாங்க. அண்ட் சிஎஸ்கே வந்து செகண்ட் டைமா 58 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் வந்து முரளி விஜய். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2010லயும் மேன் ஆஃப் த மேட்ச் முரளி விஜய், 2011லயும் மேன் ஆஃப் த மேட்ச் முரளி விஜய். 2012க்கு வரும்போது ஒரு நல்ல ஆக்டிவிட்டிஸாக இருந்தாங்க. லீக் ஸ்டேட்ஸ்ல வந்து 4th பிளேஸ் வந்தாங்க. அண்ட் வந்து ஃபைனலுக்கும் போனாங்க. அண்ட் இது லாஸ்ட் அகைன்ஸ்ட் கேகேஆர். ஏன்னா கேகேஆர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபைனலுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனலுக்கு வரும்போது அவங்க வந்து நல்ல கேம் ஆடினாங்க. சிஎஸ்கே வந்து கொஞ்சம் டோட்டலாக ஒரு டீமாக வந்து சரியாக விளையாடல. அதனால வந்து சிஎஸ்கே வந்து அந்த மேட்ச் வந்து தோக்கும். குறிப்பாக சொல்ல போனால் 2012 வந்து இந்த மேட்ச் ஃபிக்ஸிங், ஸ்பாட் ஃபிக்ஸிங் அப்படின்ற ஒரு பேச்சு பொருள் போயிட்டு இருந்தது. அப்பதான் வந்து ஸ்டார்ட்டுமே ஆச்சு. டீம்ல தான் வந்து நல்ல கேம் ஆடினாங்க. அந்த சிஎஸ்கே பிளேயர்ஸ் மேல வந்து சில விமர்சனங்களும் வந்துட்டு இருந்தது. இவங்க வந்து ஸ்பாட் ஃபிக்ஸிங் பண்றாங்க அப்படின்ற ஒரு பேச்சு பொருள் போயிட்டு இருந்தது. அவங்க மேல வந்து அந்த கண்ணோட்டத்தை தான் பார்க்கவும் செஞ்சாங்க. 2013ல பிளே ஆஃப்ல வந்து எம்ஐ பீட் பண்ணி அவங்க வந்து ஃபைனல் போயிடறாங்க. அந்த வந்து எம்ஐ வந்து குவாலிஃபயர் 2ல ஜெயிச்சு சிஎஸ்கே வந்து ஃபைனல்ல மீட் பண்ணி ரோஹித் சர்மா தலைமையில ஜெயிக்கவும் செஞ்சிடறாங்க. அண்ட் கம்ஸ் டு நெக்ஸ்ட் இயர். முக்கியமா அப்ப பரபரப்பா பேசிட்டு இருந்த ஸ்பாட் பிக்சிங்ல ஸ்ரீனிவாசனோட மருமகன் குருநாத் மெய்யப்பனும்
ஆர்ஆரோட ஓனரும் இந்த மாதிரி ஸ்பாட் ஃபிக்ஸிங்கில் ஈடுபட்டதா வந்து ஆடியோ ரெக்கார்ட் மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த ஆடியோ ரெக்கார்டில் வந்து பரபரப்பாக பேசும் பொருள் பரவிட்டே இருந்தது. அந்த கேஸ் வந்து உச்சநீதிமன்றத்துக்கும் போச்சு. அந்த உச்சநீதிமன்றத்தில் ஒரு தனியாக கமிட்டி ஒன்று ஆரம்பிச்சு அந்த விசாரணை போயிட்டு இருந்தது. அட் த சேம் டைம் 2013 முடிஞ்சு 2014 வந்து சிஎஸ்கே வந்து பிளே ஆஃபோட வெளியே போயிட்டாங்க அன்பார்ச்சுனேட்லி. அண்ட் 2015 வந்து நார்மலா போயிட்டே இருந்தது. அப்படி நார்மலா போயிட்டே இருக்கும்போது ஃபைனல்ல வந்து மும்பை இந்தியன்ஸை வந்து மீட் பண்ணாங்க சிஎஸ்கே. அப்படி மீட் பண்றது விளைவு வந்து தோத்தும் போனாங்க. 2015 அப்புறம் 2016-17 நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து சிஎஸ்கே ஆர்ஆரும் பேன் ஆகிட்டாங்க. கம்ஸ் டு 2018 வரும்போது அது வந்து எல்லாருமே வந்து அங்கிள் டீம்னு கலாய்ச்சாங்க. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த டீம்ல இருக்கிற பல பேருக்கு வந்து 30 வயசு மேலே ஆயிடுச்சு. தோனியா இருக்கட்டும், சுரேஷ் ரெய்னா இருக்கட்டும், வாட்சனா இருக்கட்டும், கிராஃபா இருக்கட்டும், ஜடேஜாவா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பிராவோவா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பல பிளேயர்ஸ் வந்து 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அங்கிள் டீம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுது. செம்ம வரவேற்பு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து தோனி அவுட்டு, ரெய்னா அவுட்டு, அம்பத்தி ராய்டு அவுட்டு, வாட்சன் அவுட்டு, எல்லாருமே அவுட். அப்போ பிராவோ வந்து ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ஆடுவார். அந்த இன்னிங்ஸை இன்னுமே வந்து ஒரு ஓஜி சிஎஸ்கே ஃபேனால மறக்கவே முடியாது. சும்மா இல்லை, பும்ரா வந்து ஒரு ஸ்லாட்ல வந்து ஒரு பால் ஒன்று போடுவார். அது வந்து ஆஃப் சைடில் வந்து அழகாக தூக்கி போடுவார். செம்ம ஷாட். அந்த ஷாட் இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிற்கிது. அன்னைக்கு அந்த பிராவோ ஆன இன்னிங்ஸ் வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தொடக்க புள்ளியா அந்த சீசன்ல அமைஞ்சுது. அந்த சீசன்ல வந்து அம்பத்தி ராய்டும் சரி, வாட்சனும் சரி, மாத்தி அவங்களோட காம்பினேஷன்ல நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அமைஞ்சுது. அண்ட் லீக் ஸ்டேஜ்லயே வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து 2 வாட்டி பீட் பண்ணியிருந்தாங்க சிஎஸ்கே. செமிஃபைனல்ஸ்லுமே வந்து எஸ்ஆர்ஹெச் பீட் பண்ணி டைரக்டா ஃபைனலுக்கும் போயிட்டாங்க. அண்ட் லீக் ஸ்டேஜ் அப்போ செகண்ட் பாயிண்ட் தான் பிடிச்சாங்க சிஎஸ்கே. ஃபர்ஸ்ட்ல வந்து எஸ்ஆர்ஹெச் பிடிச்சாங்க. செமிஃபைனல்ஸ்ல வந்து எஸ்ஆர்ஹெச் பீட் பண்ணி சிஎஸ்கே வந்து ஃபைனலுக்கும் போயிடுச்சு. ஃபைனல்ல மீட் பண்றது எஸ்ஆர்ஹெச். செம்ம இது, ஜெயிச்சா ஆகணும். 2 வருஷம் பேனடு, அங்கிள் டீம், ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ரவர்சி, கான்ஸ்பிரன்ஸ் தியரி. இந்த ஃபைனலை வந்து விடவே கூடாது. இது வந்து ஒரு கம்பேக்கா இருக்கணும். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் கம்பேக்கா இருக்கணும் முடிவு பண்ணி சிஎஸ்கே வந்து ஃபைனலும் ஆடுறாங்க. அப்போ அந்த ஃபைனல் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 178 ரன் அடிச்சாங்க. ஓகே, 179 ரன் அடிச்சா வின். வாட்சனை வந்து 10-13 பாலுக்கு வந்து திட்டாத சிஎஸ்கே ஃபேன்ஸே கிடையாது. ஏன்னா வந்து தலைவன் வந்து சும்மா எல்லா பாலும் வந்து டொக்கு அடிச்சிட்டு என்னடா எல்லாருமே திட்டினாங்க. என்னடா அவ்வளோ ரன் அடிக்கணும், நீ வந்து இவன் ஆடிட்டு இருக்கான், என்னடா ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போன ஆடியன்ஸ் வந்து அந்த ஃபைனல் கப்பு ஜெயிக்கிறதுக்கு வாட்சன் வந்து செஞ்சுரி அடிப்பாரு. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. ரஷித் கான் வந்து அப்போ வந்து பீக்ல இருந்தாரு. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபைனலுக்கு வரதுக்கு வந்து ரஷித் கான் வந்து ஒரு முக்கியமான பிளேயரா இருந்தார். குரூஷியல் பிளேயர், கீ பிளேயரா இருந்தாரு. கேன் வில்லியம்ஸ் வந்து ஆரஞ்சு கேப் ஹோல்டர்னா, ரஷித் கான் வந்து பர்பிள் கேப் ஹோல்டரா இருந்தாரு. ரஷித் கானை வந்து அப்ப வந்து எல்லாருமே வந்து பார்த்துதான் ஆடுவாங்க. அப்பேற்பட்ட ரஷித் கானை வந்து வாட்சன் வந்து நாலா பக்கமும் அடிச்சாரு. இன்னும் அந்த ஷாட் வந்து இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அண்ட் வந்து அம்பத்தி ராய்டு வந்து வின்னிங் ஷாட் அடிப்பாரு. அந்த எல்லாருக்குமே அந்த ஃபுட்டேஜஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தோனி சார் வந்து காமா வந்து கிரவுண்ட் லைன்ல வந்து தம்ஸ் அப் காட்டுவாங்க. அந்த செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது தோனி வந்து பொறுமையா வந்து அவங்க ஃபேமிலியோட, அவங்க பொண்ணோட டைம் பண்ணிட்டு இருப்பாங்க. 2019 கப்பு ஜெயிச்ச அடுத்த வருஷம் போறாங்க. 14 கேம்ஸ்ல 9 கேம்ஸ் வின் பண்றாங்க, 5 மேட்ச் தோக்குறாங்க. குவாலிஃபயர் 1ல சிஎஸ்கே பீட்ஸ் எம்ஐ. ஓகேங்களா? சிஎஸ்கே வந்து எம்ஐயை பீட் பண்ணிடுது. அண்ட் டைரக்டா ஃபைனலும் போயிடுது. எம்ஐ வந்து அண்ட் அகைன் செகண்ட் சான்ஸை யூஸ் பண்ணி ஃபைனலுக்கும் வராங்க. ஃபைனல்ல வந்து எம்ஐ வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க. 49 ரன்னுக்கு 8 விக்கெட் விடுறாங்க. சிஎஸ்கே வந்து 150 ரன் வந்து அடிக்கணும். இப்பேற்பட்ட சூழ்நிலை வந்து எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல்லே ஒன் ஆஃப் த த்ரில்லர் ஃபைனலும் இந்த ஃபைனல் தான் சொல்லுவாங்க. ஒரு டாப் 5 த்ரில் மேட்ச், இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் நீங்க எதனாவது நோட்டு, அது டாப் 1ல இந்த மேட்ச் தான் இருக்கும். 2019 ஃபைனல். ஓகேங்களா? அப்போ வந்து ஒரே அப்பயும் வந்து ரத்தம் சொட்ட விளையாடுனாரு வாட்சன். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி அந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே வந்து 1 ரன் வித்தியாசத்துல தோத்து போயிறாங்க. எம்ஐ வந்து ஜெயிச்சுது. அந்த எம்ஐக்காக போராடின அப்போ வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின தலைவன் ஜஸ்பிரீத் பும்ரா. அண்டு வந்து மலிங்கா வந்து ஒரு கிரேட் பவுலர், ஒரு கோட் பவுலர் அப்படின்றத வந்து சைலண்டா நிரூபிச்சாரு. ஃபைனல் ஓவர்ல வந்து அப்ராக்சிமேட்லி அவ்வளோ யாக்கர்ஸ் போட்டு அந்த மேட்ச் வந்து அவ்வளோ த்ரில்லிங்கா போய் முடிஞ்சது. 2020 லாக்டவுன் பீரியட்ல வந்து ஐபிஎல் மேட்ச் வந்து நடத்தினாங்க. 14 மேட்ச்ல வந்து வெறும் 6 மேட்ச் மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாங்க. 8 மேட்ச் தோத்துருந்தாங்க. 7th பொசிஷன். அன்பார்ச்சுனேட்லி வந்து குவாலிஃபயர் ஆகல. அந்த குவாலிஃபயர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, சின்னத்தல சுரேஷ் ரெய்னா இல்லாதனால
சிஎஸ்கே வந்து அந்த இயர் வந்து லாஸ்ட் பண்ணிச்சு. அண்ட் அந்த வருஷத்துல ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, ருத்ராஜ் கைக்வாட் வந்து அப்பதான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாரு. அண்ட் இப்பயும் வந்து கேப்டனா இருக்காரு. 2021 ஃபுல் கம்பேக் கொடுக்கணும்னு நினைச்ச சிஎஸ்கே டீம் 14 மேட்ச்ல 9 மேட்ச் வின் பண்ணாங்க. அந்த பாயிண்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாங்க. லீக் ஸ்டேஜ்ல செகண்ட் பாயிண்ட் டேபிள்ல இருந்த அவங்க வந்து குவாலிஃபயர் 1ல வந்து டெல்லியை பீட் பண்ணாங்க. அந்த டெல்லியை பீட் பண்ணது மட்டும் இல்லாம ஃபைனல்ல வந்து சிஎஸ்கே பீட்ஸ் கேகேஆர். எஸ், அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன சிஎஸ்கே வந்து 192 ரன்னுக்கு 3 விக்கெட் எடுத்தாங்க. அந்த செகண்ட் பேட்டிங் ஆன கேகேஆர் வந்து வெறும் 165 ரன்னுக்கு வந்து 9 விக்கெட் எடுத்தாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ஃபேஃப் டு பிளஸிஸ். சிஎஸ்கே வின்ஸ் 4th டைட்டில். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த ஃபைனல்ல வந்து ஆரஞ்சு கேப் வந்து ஃபேஃப் டு பிளஸிஸ் வாங்க போறாரு, ருத்ராஜ் வாங்க போறாரு. இவங்க 2 பேருக்கு தான் போட்டி இருந்தது. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி வந்து ருத்ராஜ் கைக்வாட் 2 ரன்ஸ்ல வந்து ஆரஞ்சு கேப் வாங்கிட்டு போயிட்டாரு. சிஎஸ்கேக்கு வந்து 2020லயும் 2019லயும் ஏற்பட்ட அவமானங்களுக்கு 2021 வந்து செம்ம கம்பேக். அந்த வருஷம் வந்து கப்போட முடிச்சாங்க. 2022ல வந்து 14 மேட்ச்ல வெறும் 4 மேட்ச் மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. 10 மேட்ச் தோக்கவும் செய்யறாங்க. அந்த வருஷம் வந்து சிஎஸ்கேக்கும் சரி, சிஎஸ்கேவோட ஃபேன்ஸுக்குமே சரி, ரொம்ப 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 டிசப்பாயின்மெண்டான இயரா தான் முடிஞ்சது. அந்த 2023ல அகைன் கம்பேக் கொடுக்குறாங்க. 14 மேட்ச்ல வந்து 8 மேட்ச் ஜெயிக்கிறாங்க. அண்ட் 5 மேட்சும் தோக்குறாங்க. அண்ட் ஃபைனல்ல ஜிடி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 214 ரன் அடிச்சாங்க. அண்ட் ரெயின் ரீசனா காரணமாக அந்த மேட்ச் வந்து கொஞ்சம் வந்து தடைப்பட்டும் போச்சு. அண்ட் சிஎஸ்கே வந்து செகண்ட் பேட்டிங் ஆடும்போது வந்து 15 ஓவரா குறைச்சாங்க. 15 ஓவருக்கு வந்து 171 அடிக்கணும்ன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கும் சிஎஸ்கே வந்து தள்ளப்பட்டாங்க. கான்வே 47, ருத்ராஜ் 45, மொயின் அலி 29 அண்ட் மகேந்திர சிங் தோனி 15. 14 ஓவருக்கு 158க்கு 5. இப்போ வந்து லாஸ்ட் ஓவர் வாங்க பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங். மோகித் சர்மா போலர், ஸ்ட்ரைக்ல தூபே, ஓடி வந்து யாக்கர் போறாரு, டாட்டு. மோகித் சர்மா ஓடி வராரு, ஐக்ல வந்து தூபே இருக்காரு, ஓடி வந்து யாக்கர் போறாரு, சிங்கிள். 4 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். ஓடி வந்து ஜடேஜாக்கு யாக்கர் சிங்கிள். ஓகே, சர்மா ஓடி வந்து லோ ஃபுல் டாஸ் போறாரு, தூபே சிங்கிள் எடுக்கிறாரு. சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கை வந்து ஜடேஜாக்கு கொடுக்குறாரு. 2 பால் 10 ரன். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ நம்ம வந்து காமா பேசலாம். ஏன்னா இப்போ வந்து 2026ல இருக்கும். அந்த 2023ல ஃபைனல்ல வந்து 2 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும் போது வந்து ப்ரெஷர் அந்த பவுலர் பாண்டியா, கேப்டன் பாண்டியா வந்து மோகித் சர்மா கிட்ட போய் பேசுறாரு. எதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் போட்டாங்க. ஸ்லாட்ல விழுந்த பால் ஜடேஜா வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி 6 அடிச்சிருச்சு. ஓகே, எல்லா ஃபேன்ஸுமே ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம் அந்த செலிப்ரேஷன் வந்து நிற்காம போயிட்டே இருந்தது. 1 மினிட்க்கு அப்புறம் எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கம்முன்னு ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் பால்ல 4 ரன்ஸ் அடிக்கணும். ஓகே, என்ன பண்ண போறோம்? யாக்கர் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஃபுல்டாஸா, இல்லை வந்து வைட் யாக்கரா, ஸ்லோயர் ஒன்னா? ஏன்னா மோகித் சர்மா வந்து நிறைய ஸ்லோவர் ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி அந்த இயர்ல வந்து நிறைய ஸ்லோவர் ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து என்ன போட போறாங்க டவுன் த லெக் போட்டாங்க. அண்ட் ஜடேஜா வந்து அவருடைய வாளால அந்த பாலை வந்து லெக் சைட தட்டி விட்டாரு. ஃபைன் லெக்கா பாலும் போயிடுச்சு, 4. அப்போ வந்து நம்ம வந்து யாருமே பார்க்காத தோனியை வந்து பார்த்தோம். எப்பவுமே செலிப்ரேட் பண்ணாத தோனி வந்து அன்னைக்கு வந்து ஜடேஜா வந்து தூக்கி வச்சு கொண்டாடினாரு, சிரிச்சாரு. அன்னைக்கு சிஎஸ்கே வந்து ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தது. அண்ட் வந்து அந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து யாருக்குமே மறக்க முடியாத மேட்சாகவும் இருக்கும். அண்ட் கம்ஸ் டு 2024, கெய்க்வாட் தான் கேப்டன். லீக் ஸ்டேஜ்ல வந்து 7 வின் 7 லாஸ், மொத்தமாவே 14 பாயிண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமா சிஎஸ்கே வந்து அன்பார்ச்சுனேட்லி அந்த இயர் வந்து குவாலிஃபயருமே ஆகலை. அண்ட் நெக்ஸ்ட் இயர் 2025 14 மேட்ச்ல வெறும் 4 மேட்ச் மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. 4 மேட்ச் மட்டும் ஜெயிச்சு கடைசி இடத்துக்கு போறாங்க. அவங்க வந்து குவாலிஃபயர் கூட ஆகல. 2025 வந்து குறிப்பா சொல்ல போனா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் ஒரு மோஸ்ட்லி ஒரு டவுன்ஃபாலா தான் வந்து அமைஞ்சது. ரிட்டர்ன் ரேட்டும் மைனஸ்ல இருந்தது. ஓகே, இப்போ இந்த வருஷம் 2026 இப்போ வந்து சேப்பாக்கத்துல பிராக்டிஸ்ல இருக்கிறாங்க. இந்த வருஷம் வந்து தோனி வந்து 4 கோடிக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. சஞ்சு சாம்சன் எடுத்திருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா ருத்ராஜ் கைக்வாட், தூபே, டெவால் பிரேவிஸ், நூர் அகமது இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த ஐபிஎல்ல வந்து உங்களுடைய ஃபேவரட் டீம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் இதுக்கப்புறம் எந்த டீமை பத்தி பேசணும்னு நினைச்சோம்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த டீமை பத்தி பேசுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.